ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பிசிபிஎன்டிடி ஆக்ட் அண்ட் பிசிபிஎன்டிடி ஃபார்ம் பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஸ்கேன் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு ஃபார்ம் கொடுத்து அதில் உங்கள் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணி சைன் வாங்குவாங்க. இந்த ஆக்ட் 1994 ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா பெண் கருக்கொலையை தடுக்கிறதுக்காக இந்த ஆக்ட் ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ஃபார்மில் உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்து இதில் சைன் வாங்குவோம். ஸ்கேன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் ஃபில் பண்ணணும். இதில் சைன் பண்ணதுக்கப்புறம் தான் ஸ்கேன் பண்ணுவோம். ஸ்கேன் பண்ணதுக்கப்புறமா என்ன ஃபைண்டிங்ஸ் இருக்கோ அதை இதில் மென்ஷன் பண்ணி அப்புறம் உங்கள் டாக்டர் இதை சைன் பண்ணுவாங்க. இந்த ஃபார்மை நம்மளுடைய கவர்மெண்ட்க்கு நம்ம எவ்ரி மந்த் 5ஆம் தேதிக்குள்ளார சப்மிட் பண்ணோம். எத்தனை ப்ரெக்னென்ட் லேடிஸ் நம்ம ஸ்கேன் பண்ணியிருக்கோம் அந்த டீட்டெயில்ஸ் இந்த ஃபார்ம் ரிப்போர்ட்டோட அவங்களுக்கு ஒரு காப்பி 5ஆம் தேதிக்குள்ளார சப்மிட் பண்ணோம். ஸோ பெண் கருக்கொலையை தடுக்கிறதுக்காக இது பண்ணுறதுனால நம்ம ஸ்கேன் பண்ணும்போது செக்ஸ் பார்க்க மாட்டோம், செக்ஸ் சொல்ல மாட்டோம். அதாவது இட் இஸ் நெய்தர் டிடெக்டட் நார் டிஸ்க்ளோஸ்டு. ஸோ தயவுசெய்து நீங்கள் ஸ்கேனுக்கு போகும்போது உங்கள் டாக்டர்கிட்ட என்ன குழந்தை அப்படின்னு கேட்காதீங்க, சொல்ல மாட்டோம். சட்டப்படி அது குற்றம், தண்டனைக்குரியது. தேங்க்யூ.